இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே, தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த நம் இறைவனை நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றியின் பழியாக இப்பழியை நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாள் முழுவதும் நமக்கு தேவையான அனைத்து ஆசிகளையும் இந்த திருப்பலி வழியாக அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். நமது வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் எடுத்துரைத்து வேண்டுதல் பலியாகவும் இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்துவும் அடியவர்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதோ? இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்களில் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள்.
இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்திலே உங்களை குடியிருக்க செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அன்னையாரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்துக்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியேற செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்ற சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யானை இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் அகழ் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன். உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனதுந்த அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் அகழ் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே.
அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடு என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 24 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, கோவிலில்லா நகரத்தில் குடியிருத்தல் ஆகாது என்பார்கள். கடவுளின் இல்லம் கல்வர் குகையானதை இறைவாக்கினர் எரேமியா வழியாக இறைவன் எடுத்துரைப்பதை இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களின் தடம் புரண்ட வாழ்வை இறைவன் எடுத்துரைக்கின்றார். துன்பத்தில் வாடிய போது, அடிமைகளாக அடிமைப்பட்டு கிடந்தபோது அவர்களின் கூக்குரலுக்கு செவி கொடுத்த இறைவன் அவர்களை துயர நிலையிலிருந்து மகிழ்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்லுகின்றார். அழைத்து வந்த மக்களுக்கு வாழ்வுக்கான நெறிமுறைகளை கற்பித்து அவர்கள் தங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய சட்டங்களை மோசே வழியாக அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இறைவன் தொடர்ந்து வழி நடத்தினார். கடவுள் தந்த கட்டளைகளை எல்லாம் தங்களோடு
தாங்கள் செல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் எடுத்துக்கொண்டு பயணப்பட்டவர்களாக இந்த கட்டளைகளின் வழியாக கடவுளின் உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்ட மக்களாக தொடக்க காலத்தில் இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். அவர்கள் எங்கெல்லாம் பயணப்பட்டார்களோ அங்கெல்லாம் கடவுளின் கட்டளையை சுமந்து கொண்டு உடன்படிக்கை பேழையோடு தங்கள் வாழ்வை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். காலப்போக்கில் கூடாரம் அமைத்து அவர்கள் தங்கிய போது கடவுளுக்கென ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்திற்குள்ளாக உடன்படிக்கை பேழையை வைத்து கடவுள் உறைந்திருக்கின்ற இல்லம் இது, இங்கு நம்பிக்கையோடு வந்து நிற்பவர்கள் எல்லாம் பலவிதமான நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என ஆழமாக நம்பினார்கள். அனுதினமும் அந்த கடவுளின் முன்னிலையில் வந்து வணக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலப்போக்கில் அரண்மனைகள் கட்டி குடியேறிய போது ஆண்டவருக்கான அழகிய எழில்மிகு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார்கள். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஆண்டவருக்காக மாட மாளிகை போல மிக உயர்ந்த கோபுரங்களோடு ஆலயங்களை கட்டி எழுப்பினார்கள். ஆலயங்களை கட்டி எழுப்பியவர்கள் இந்த ஆலயத்தில் இறைவன் உறைந்திருக்கிறார், இந்த ஆலயத்திலிருந்து நாம் இருக்கின்ற அனைத்து பகுதிகளையும் இந்த இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆழமாக நம்பினார்கள். கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த இறைவனை வந்து சந்திப்பதற்கும் அவரோடு உரையாடுவதற்குமாக அந்த இல்லத்தை பயன்படுத்த தொடங்கினார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களிடையே வாழ்ந்த சக மனிதர்களை பார்த்து மற்றவர்கள் செய்வதைப் போல தாங்களும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக, தங்கள் வாழ்வில் கடவுள் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் மறந்து போனவர்களாக, தங்கள் மனம் போன போக்கில் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு ஆனால் கடவுளை ஒன்றும் வந்து சந்தித்துவிட்டு செல்லக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரேல் மக்களின் வாழ்வு தவறான பாதையில் பயணம் செய்கிறது என்பதை கடவுள் அறிந்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர்கள் மனம் மாற வேண்டும், மீண்டுமாக கடவுளின் கட்டளைகள் வலியுறுத்துகின்ற வாழ்வுக்கான நெறிகளை அவர்கள் உணர்ந்து கொண்டு தங்கள் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை இறைவாக்கினர் எரேமியா வழியாக அவர் எடுத்துரைக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா சென்று எருசலேம் தேவாலயத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு ஆலயத்திற்கு வந்து செல்லுகின்ற மனிதர்களை பார்த்து கூக்குரலிட்டு கடவுள் கூறியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கடவுளின் ஆலயத்திற்கு செல்லுகிறீர்கள், ஆனால் உங்கள் வாழ்வானது தடம் புரண்டு இருக்கிறது. கடவுள் விரும்பாதவற்றை எல்லாம் செய்துவிட்டு கடவுளின் ஆலயத்திற்கு வந்துவிட்டோம், கடவுளின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது என்று மட்டும் மார்தட்டி கொள்ளக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் விரும்புவது உங்கள் வெளிப்புற அடையாளத்தை அல்ல, மாறாக உள்ளார்ந்த தூய்மையையே கடவுள் விரும்புகிறார். கடவுளின் கட்டளைகள் வலியுறுத்துகின்ற வாழ்வுக்கான நெறியை பின்பற்ற வேண்டியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடவுளின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்மிடையே பாகுபாடுகளையும் பலவிதமான அநீதிகளையும் நமது வாழ்வில் அரங்கேற்றிவிட்டு ஆலயத்திற்கு வந்து செல்வதால் மட்டும் நாம் கடவுளுக்கு உகந்த மக்கள் என கருதி கொள்ளக்கூடிய மனநிலையானது உங்களுள் தொடருகிறது என்பதை இறைவாக்கினர் எரேமியா வழியாக வலியுறுத்துகின்றார். எரேமியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் தங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து மாற்றத்தை நோக்கி நகருகிறார்கள். இந்த முதல் வாசகத்தின் பின்னணியோடு நமது வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அனுதினமும் ஆலயத்திற்கு செல்லுகின்ற நாமாக இருக்கட்டும், அல்லது இணைய வழியில் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய நாமாக இருக்கட்டும், நாம் அனைவரும் கடவுளின் கட்டளைகளை எந்த அளவிற்கு இதயத்தில் ஏற்று செயல் வடிவம் கொடுத்து பின்பற்றுகின்றோம் என்ற கேள்வியை எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் ஆலயத்திற்கு செல்லுவதோ இணைய வழியில் இறைவனோடு இணைந்திருப்பதோ ஒரு ஆடம்பரத்தின் அடையாளம் அல்ல. மாட மாளிகைகளை விரும்புவர் அல்ல கடவுள். நமது உள்ளத்து தூய்மையையே கடவுள் விரும்புகிறார். நமது உள்ளம் என்பது, இந்த உடல் ஆகிய உள்ளம் என்பது கடவுளின் ஆவியார் தங்குகின்ற ஆலயம் என பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். நமது உடலாகிய இந்த ஆலயத்தை நாம் எவ்வாறு பேணி கொண்டிருக்கிறோம்? இன்று ஆலயத்திற்கு செல்லுவதன் நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஆடம்பரமான நகைகளை அணிந்து கொண்டும் உடைகளை உடுத்தி கொண்டும் ஆடம்பரமான உடை உடுத்தியவர்களை கண்டு களிப்பதற்குமாகவே இன்று பல நேரங்களில் ஆலயத்தில் சென்று அமர்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நமக்கு முன்பாக வாழ்ந்த நமது முன்னவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த கட்டளைகள் அனைத்தையுமே இதயத்தில் இருத்தி இன்று பின்பற்றக்கூடிய மனிதர்களாக நமது வாழ்வு தொடருகிறதா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.
ஆலயத்திற்கு வந்தாலே முழங்கால் படியிட்டு அச்சிஷ்ட சிலுவை வடைய வேண்டும் என்பது நமது முன்னோர் வழியாக நாம் கற்றுக்கொண்ட பாடம். இன்று எத்தனை குழந்தைகள் அதை கற்றுக்கொண்டிருக்கின்றன? கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்ப்போம். குழந்தைகள் கற்றுக்கொள்ளாததற்கு காரணம் குழந்தைகள் அல்ல, நம்மை போன்ற மனிதர்கள் செய்ய தவறியதன் விளைவாக அவர்களும் இன்று செய்ய தவறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளின் கட்டளைகளை நாம் எந்த அளவிற்கு பின்பற்றுகின்றோம்? கடன் திரு நாட்களில் திருப்பலி காண வேண்டுமென திரு அவை கட்டளை வலியுறுத்தினாலும் பல பணிகளுக்கு மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட செல்ல இயலாத நிலையில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். செல்லாததற்கு நாமே காரணங்களை கூறி கொண்டிருக்கிறோம். காரணங்களை கூறிவிட்டு நகர்ந்து செல்வதல்ல நமது வாழ்வு. கடவுளை தேடிச் செல்வதாகவே நமது வாழ்வு அமைய வேண்டும். ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரின் சந்நிதியில் அமர்ந்து அவரோடு உரையாட வேண்டிய நாம் இன்று பல நேரங்களில் அலைபேசியோடு உரையாடலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அலைபேசி வழியாக ஆண்டவரோடு உரையாடல் நடத்த வேண்டும் எண்ணுவதில் தவறில்லை. ஆனால் அலைபேசி வழியாக ஆண்டவரோடு உரையாடுகிற போது நமது வாழ்வில் நாம் எத்தகைய எண்ணத்தோடு அச்செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கவும் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இணைய வழியில் இறைவனை கண்டுகளிப்பதற்கு, இறைவனோடு உரையாடுவதற்கு இத்தகைய வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற போது அதை எந்த அளவிற்கு முறையாக நாம் பயன்படுத்துகின்றோம்? இன்றும் பல வீடுகளில் மாதா டிவியில் திருப்பலி நிறைவேறி கொண்டிருக்கின்ற போது வீடுகளில் பாத்திரம் கழுவுகின்ற நிகழ்வு அரங்கேறி கொண்டிருக்கிறது. காய்களை வெட்டுகின்ற நிகழ்வு அரங்கேறி கொண்டிருக்கிறது. உறவுகளோடு பேசி கொண்டிருக்கின்ற நிகழ்வு அரங்கேறி கொண்டிருக்கிறது. இணைய வழியில் இறைவனை காணுகின்ற நாம் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு நாம் அதில் இணைந்திருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு செல்லுகின்ற நாமும் எந்த அளவிற்கு கடவுளோடு கொண்டுள்ள உறவில் நிலைத்திருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கு இன்றைய நாள் வாசகங்கள் வழியாக இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். நமது வாழ்வில் நாம் தவறுகளை மேற்கொள்ளுகிறோம் என உணர்கிற போது அதை உணர்ந்து கொண்டு நல்லதொரு மாற்றத்தை நமது இதயத்தில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி மீண்டும் நாம் திரும்பி வர வேண்டும் என்பது மட்டுமே இறைவனின் விருப்பமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களின் வாழ்வு தடம் புரண்டு இருந்தாலும் இறைவாக்கினர் எரேமியாவின் வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்வு தவறு என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் மீண்டுமாக அந்த கடவுளை நோக்கி திரும்பி வந்ததை போல நீங்களும் நானும் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நல்லதொரு மாற்றத்தை இதயத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவதற்கான ஒரு அழைப்பை இந்த வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். கோதுமை மணிகளுக்கு இடையே விதைக்கப்பட்ட களைகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். களைகள் வளருகின்றன, விதைகளும் கோதுமை மணிகளும் வளருகின்றன. இரண்டையும் வந்து பணியாளர்கள் உரிமையாளரிடம் சொல்லுகிற போது களைகளை முதலில் அகற்றுங்கள் என்று அவர் கூறவில்லை. இரண்டையும் வளர விடுங்கள், உரிய காலம் வரும், அப்போது களைகளை முதலில் பிடுங்கி அதை தீக்கிரையாக்குவதற்கு கட்டுங்கள், தானியங்களை களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்கிறார். நமது வாழ்வானது ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. நாகரீக வளர்ச்சியின் பெயரிலும் ஆடம்பரத்தின் பெயரிலும் அருகில் உள்ளவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்பதன் அடிப்படையிலும் பல நேரங்களில் நாம் நமது வாழ்வை தவறான பாதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் சந்நிதியில் அமர்ந்திருந்தாலும் கூட ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ தவறியவர்களாய் நமது வாழ்வை நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இணைய வழியில் இறைவனோடு இணைந்திருந்தாலும் கூட இறைவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய தருணங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து மனம் வருந்துவதற்கான ஒரு அழைப்பினை இறைவன் தருகின்றார். யாரையோ பார்த்து எதையோ கண்டு நாம் நமது வாழ்வை தவறான பாதை நோக்கி நகர்த்தி சென்றிருந்தாலும் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பதிலிருந்து பின்வாங்குவதில்லை. உண்பதற்கான உணவையும் உடுப்பதற்கான உடையையும் இருப்பதற்கான இடத்தையும் நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் குழந்தைகளையுமாக பல செல்வங்களை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார். எப்படி களைகளையும் தானியத்தையும் வளர விட்டாரோ அதுபோல நம்மிடம் இருக்கின்ற குறைகளுக்கு மத்தியிலும் அவர் நம்மை ஆசிகளால் நிறைத்து கொண்டிருக்கின்றார். இந்த இறைவனுடைய ஆசைகளை உணர்ந்து கொண்டவர்களாக, அவரின் பராமரிப்பை உணர்ந்து கொண்டவர்களாக நம்மிடையே இருக்கக்கூடிய களை போன்ற தவறான தீய எண்ணங்களை களைந்தெறிந்து எறிவதற்கான ஒரு அழைப்பினை இறைவன் இன்றைய நாள் வாசகங்கள் வழியாக நமக்கு தருகின்றார்.
இறைவன் தரக்கூடிய இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நல்லதொரு மாற்றத்தை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டவருக்கு உகந்த வாழ்வை வாழ்வதற்கு நாம் மீண்டுமாக அவரை நோக்கி செல்ல, அவரை நோக்கி மனம் திரும்பி வருவதற்கான அழைப்பை இறைவன் தருகிறார். இறைவன் தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய், இந்த இறைவன் விரும்புகின்ற மனிதர்களாக இந்த சமூகத்தில் நாம் பயணிப்பதற்கான அருளினை இறைவனிடத்தில் இந்த திருப்பலி வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா, காணிக்கை தர வந்தோம் ஐயா, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா, காணிக்கை தர வந்தோம் ஐயா, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. கோதுமை மணிகளையே காணிக்கை கொண்டு வந்தோம், திருவுடலாக அதனை மாற்றிவிடும். திராட்சை பழங்களையே காணிக்கை கொண்டு வந்தோம், திரு ரத்தமாக அதனை மாற்றிவிடும். அன்பே என் ஆண்டவரே மாசில்லா மாபரணே, அன்பே என் ஆண்டவரே மாசில்லா மாபரணே, தன்னையே தந்தவரே எம்மையே ஏற்றிடுவாய், தன்னையே தந்தவரே எம்மையே ஏற்றிடுவாய். வந்தோம் ஐயா வந்தோம் ஐயா, காணிக்கை தர வந்தோம் ஐயா, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு வழிகள் திருமகனின் நிறைவான ஒரே வழியில் முழுமை பெறச் செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியவர்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பழியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்பிக்கையோடு பலவிதமான வேண்டுதல்களோடு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் தேவைகளை உரிய நேரத்தில் நீர் நிறைவு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரின் சன்னதியில் அவரின் முன்பாக அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இந்த இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்தவர்களாய் நமக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த இறைவனை புகழ்ந்து பாடுவோம். என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது
அதிசய கரம் நடத்திற்று. தாசன் எலியா காலத்தில் காகமூலம் போஷித்தி, தாசன் மோசே காலத்தில் மன்னா மூலம் போஷித்தி. தாசன் எலியா காலத்தில் காகமூலம் போஷித்தி, தாசன் மோசே காலத்தில் மன்னா மூலம் போஷித்தி. செருப்பும் தேயவில்லை, துணியும் கிழியவில்லை, அதிசய கரம் நடத்திற்று. செருப்பும் தேயவில்லை, துணியும் கிழியவில்லை, அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றேன் என்று கூறிய அன்பு இறைவன், நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய தெய்வம், நம் தேவைகளை அறிந்த இறைவன், உண்பதற்கு உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய தெய்வம். அன்று இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கையோடு கேட்டபோதெல்லாம் கேட்ட குரலுக்கு உடனடியாக செவி கொடுத்து தாகத்தை தணித்து பசையை போக்கிய இறைவன், இறைவாக்கினர்கள் வாயிலாக இவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்த இறைவன், தவறிய போதெல்லாம் அவர்கள் மூலமாக வழிநடத்தி வந்த இறைவன், நம்மையும் பல மனிதர்கள் வழியாக தனது வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகின்றார். நாம் தனிமையில் வாடுகிற போதும் துன்பத்தில் துவண்டு நிற்கிற போதும் உடனிருந்து நம்மை வழிநடத்துகின்ற இந்த இறைவனை புகழ்வோம். இரவில் கிடந்து புலம்பினேன், நடக்கும் போதும் புலம்பினேன், வறுமை நினைத்து கலங்கினேன், நிஜத்தை நினைத்து கதறினேன். இரவில் கிடந்து புலம்பினேன், நடக்கும் போதும் புலம்பினேன், வறுமை நினைத்து கலங்கினேன், நிஜத்தை நினைத்து கதறினேன். உண்ண உணவும் தந்தி, உறங்க இடமும் தந்தி, அதிசய கரம் நடத்திற்று. உண்ண உணவும் தந்தி, உறங்க இடமும் தந்தி, அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது அதிசய கரம் நடத்திற்று. வாழ்வில் என் நிலையில் இருந்தாலும், நாம் அவரை விட்டு விலகி விலகி சென்றாலும் நம்மை விலகிடாமல் தேடி வருகின்ற இறைவன், காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து மகிழ்வது போல மனம் மாறி அவரை நாடி வருகின்ற நம்மை குறித்து அதிகமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார், பராமரித்து வருகின்றார், வழி நடத்துகின்றார். புதிய நாளை நமக்கு தந்து இந்த நாள் முழுவதும் நம்மை தன் ஆசீர்வாதத்தால் நிரப்புகின்றார். நம் வழியாக பல நல்ல மனிதர்களை சந்திக்கின்றார். நம் வழியாக பலருக்கு ஆறுதலான வார்த்தைகளை தருகின்றார். நம் வழியாக பலருக்கு உதவிகளை புரிகின்றார். இந்த இறைவனின் திருவுளத்தை முற்றிலுமாக உணர்ந்தவர்களாக அவரின் பராமரிப்பு நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வழி நடத்துகிறது என்பதை
ஆழமாக உணர்ந்து கொண்ட மனிதர்களாக அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் அவரது வார்த்தைகளை மட்டுமே இதயத்தில் இருத்தி சிந்தித்து அதற்கு செயல் வடிவம் தருகின்ற மனிதர்களாக நாம் அவரது பாதையில் தொடர்ந்து பயணிக்க இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கடவுளின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா உன்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீரிங்கு கரைந்தோடுதே, கானமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் களவானதே, சுகராகம் பாட இங்கு மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா உன்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.